பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இப்போது இந்த குரு வக்ர பலன்கள் கன்னி ராசி அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வக்ர நிலையாக போறாரு. பொதுவா குரு பகவான் நமக்கு ஒரு முழு சுபரா வந்துருவாரு. அதுலயும் 7ஆம் அதிபதி பாதகாதிபதியா வருவாரு. ஆனா அதை நம்ம பெருசா கோச்சார ரீதியா எடுத்துக்க வேண்டாம். எனவே குரு பகவானை பொறுத்த அளவுல நமக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு கண்டிஷன்ல தான் இருப்பாரு. ஏன்னா 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி அவர் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யற ஒரு காலகட்டம் இது. இந்த காலகட்டம் பொதுவா 9ல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறது சிறப்பு தான். ஆனா வக்ரம் ஆகிறது கொஞ்சம் குற்றமான பலன்களை ஏற்படுத்தும். வக்ரம் அந்த அளவுக்கு அட்வைசபிள் கிடையாது. ஆகவே 9ஆம் இடத்துல குரு பகவானுடைய வக்ரம் அப்படிங்கிறது நமக்கு அந்த அளவுக்கு ஃபேவரான பலன்களை ஏற்படுத்தாது. அதுலயும் குரு பகவான் 3 முக்கியமான இடங்களை பார்க்கிறாரு. அதுல குறிப்பா நம்முடைய சுயஸ்தானத்தை பார்ப்பாரு தன்னுடைய 5ஆம் பார்வையால. தன்னுடைய சப்தம பார்வையோட நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பாரு. மேலும் தன்னுடைய 9ஆம் பார்வையால நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. பொதுவா குரு பகவான் அமர்ற இடத்தை காட்டிலும் பார்க்கிற இடம் சிறப்படையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. பொதுவா குரு பகவான் நேர்கதியில சஞ்சாரம் செய்யும் பொழுது தன்னுடைய 3 விசேஷ பார்வையால எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் சிறப்படையும். ஆனா வக்ர நிலையில சஞ்சாரம் செய்யும் பொழுது குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்திற்கும் பலம் குறையும். எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல 4 முக்கியமான இடங்கள் பலம் இழக்குது. அதாவது 9ஆம் இடம் நம்முடைய சுயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய ராசி பலம் இழக்குது. நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடம் பலம் இழக்குது. 5ஆம் இடம் பலம் இழக்குது. இது சார்ந்த காரகத்துவங்கள்ல நம்ம சற்றே கவனமா செயல்படுறது சிறப்பு. அதுலயும் ஜென்ம கேது களத்திர ராகுடைய காலகட்டம், அதாவது 1 and 7ல ராகு கேதுடைய சஞ்சாரம் இருக்கு. மேலும் 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரத்துல சஞ்சாரம் செய்றாரு. 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது குற்றம். ஆனா பொதுவா சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. ஆனா இப்ப வக்ரத்துல சஞ்சாரம் செய்யறது ஒரு வகையில நமக்கு ஃபேவர், ஒரு வகையில கொஞ்சம் குற்றமான பலன்களை ஏற்படுத்தும். இப்படி நமக்கு வந்து பிளஸ் ஆர் மைனஸ் கேட்டகரியில தான் இந்த குரு வக்ரம், சனி வக்ரம், ராகு கேது சஞ்சாரம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அப் அண்ட் டவுன்ஸ்ல தான் பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும். எனவே கடந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல மன வருத்தத்தோட ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் நிச்சயமா நடந்திருக்கும். பாகியஸ்தானத்துல குரு வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்துல நிறைய சுப விசேஷங்கள் நடந்திருக்கும். ஆனா அதுல என்ன பெரிய அளவுல திருப்தி இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன உறுத்தல் மட்டும் ஒரு ஓரமா இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா ஜென்ம கேது பிளஸ் வந்து 7ஆம் இடத்துல ராகு அது பெரிய அளவுல ஃபேவர் பண்றது கிடையாது. நல்ல விஷயம் நடந்தாலுமே அதுல ஏதாச்சும் ஒரு குறை இருக்கிற மாதிரி அப்படியே மேலோட்டமா காட்டிட்டு போகும். மேலும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா அந்த குடும்ப வாழ்க்கை ரீதியா நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது பாக்கிய குரு காலகட்டங்கள்ல ஏற்பட்டிருக்கும். இது வரைக்கும் அப்படியே கொஞ்சம் மைனஸாவும் கொஞ்சம் பிளஸாவும் அப்படியே கலந்து ஒரு வகையான மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறதுலாம் ஏற்பட்டுச்சு. அதுலயும் 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம். ஆகவே நிறைய அந்த பிரச்சனை, குழப்பம், போட்டியான ஒரு சூழ்நிலை, உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் ஓரளவுக்கு நியூட்ரல் ஆனிச்சு. அது மேலும் மேலும் பிரச்சனையா மாறாம எல்லாமே கண்ட்ரோல் ஆனிச்சு. எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த குரு வக்ரம், அதாவது அக்டோபர் 8ல இருந்து குரு வக்ரம் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. ஆகவே அடுத்து ஒரு 118 நாட்கள் சற்றே கவனமா இருக்கணும். அதுலயும் வந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கிறது சிறப்பு. அக்டோபர் 8ல இருந்து நவம்பர் 15 வரைக்கும் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. நவம்பர் 15க்கு பிறகு சூழ்நிலைகள் எல்லாமே நியூட்ரல் ஆகும். ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. அவை நவம்பர் 15க்கு பிறகு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு சிறப்பான ஒரு பவர் உங்களுக்கு கிடைச்சிடும். எவ்வளவு குழப்பம் ஏற்பட்டாலும் அதை நிர்வகித்து அதை சரி செய்யக்கூடிய ஒரு மனோபக்குவம், மேலும் அதை தாங்கி அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு புத்தி சாதுரியம் அப்படிங்கிறதுலாம் நவம்பர் 15க்கு பிறகு நமக்கு கிரியேட் ஆயிடும். அவை நவம்பர் 15 வரைக்கும் சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். இப்போ இந்த குரு வக்ர பலன்கள்ல எதுலாம் நம்ம கவனமா இருக்கணும், எதன் வகையில நமக்கு ஃபேவர் அப்படிங்கறத இப்போ கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். முதலாவதா தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்து நம்ம எடுத்துட்டோம்னாக்கா 10ஆம் இடம் அந்த அளவுக்கு பாதிப்படையில. 10ஆம் இடம் 11ஆம் இடம் எல்லாம் பெருசா வீக் ஆகல. அதனால தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில நமக்கு அஸ் யூஷுவலா அப்படியே நியூட்ரலா போயிட்டு இருக்கும். இந்த நேரத்துல என்ன ஒரு பிரச்சனை ஆகும்னாக்கா சுயஸ்தானத்தை குரு பகவானுடைய வக்ர பார்வை ஆதிக்கம் செலுத்துது. மேலும் நம்முடைய 3ஆம் இடத்தை குரு பகவானுடைய வக்ர பார்வை ஆதிக்கம் செலுத்துது. சனி பகவானுடைய வக்ர பார்வை ஆதிக்கம் செலுத்துது. ஆகவே ஏதாச்சும் இந்த தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ மாற்றம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுல துணிஞ்சு இறங்க முடியாத ஒரு மனநிலை இருக்கும். அதிகமா யோசிக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கும். இந்த சுயஸ்தானத்துல கேது இருக்கிறதே ஒரு சில குழப்பம் தான். தெளிவா ஒரு முடிவு எடுக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது மனநிலையில தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம எடுத்த முடிவை அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு நியூட்ரல் பண்றது சிறப்பான ஒரு பலன்களை ஏற்படுத்தும். எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பெருசா ஹைலி ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாம். இருக்கிறத நியூட்ரலா மூவ் ஆன் பண்றது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அதுலயும் முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய
மூன்றாம் ஸ்தானம் சற்றே பலம் இழக்குது. எனவே இந்த காலகட்டத்துல எதிலையுமே துணிந்து இறங்க முடியாத ஒரு மனநிலை இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே நீங்க ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா கரெக்டா ஒரு பிளான் பண்ணிட்டு அந்த பிளானை சரியா எக்ஸிக்யூட் பண்றது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அடிக்கடி பிளானை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுலாம் இப்போ அட்வைசபிள் கிடையாது. எனவே தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஏதாச்சும் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற தொழில் உத்தியோகத்தை ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணிட்டு சைட்ல ஏதாச்சும் நீங்க தேடலாம். ஆனா முக்கியமான முடிவுகளை இந்த காலகட்டத்துல எடுக்க வேண்டாம். அவசரப்பட்டு முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டாம். ஏன்னா சுயஸ்தானம், நம்முடைய மூன்றாம் இடம் இதெல்லாம் கொஞ்சம் பலம் இழந்திருக்கு. ஆகவே அவசரப்பட்டு ஒரு முடிவையோ ஒரு மாற்றத்தையோ செய்ய வேண்டாம். இப்ப ஏதாச்சும் பிளான் பண்றீங்கன்னா ஜஸ்ட் அது பிளானிங்கோட இருக்கட்டும். அதை அப்படியே கொஞ்சம் தள்ளி போட்டு காலம் தாழ்த்தி பண்றது சிறப்பு. நீங்க எந்த அளவுக்கு காலம் தாழ்த்தி ஒரு விஷயத்தை செயல்படுத்துறீங்களோ அது அந்த அளவுக்கு நமக்கு ஃபேவரா வந்து முடியும். அடுத்த தொழில் ரீதியா இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை சற்றே கவனமா இருக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி வக்ரமா இருக்காரு. எனவே இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை ஏற்படலாம். கடன் வாங்கி எதையாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். மேலும் இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு சில போட்டிகள் ஏற்பட்டு நீங்கலாம். எனவே இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா கடன் வாங்கி எதையும் செயல்படுத்தக்கூடாது. அதுல ரொம்ப கவனமா இருக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல 6ஆம் இடத்துல சனி வக்ரம், 9ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம். அக்டோபர் 8க்கு பிறகு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும் நம்ம சற்றே கவனமா இருக்கணும். ஆனா லாபஸ்தானம் பெருசா பாதிப்படையில, லாபஸ்தானம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. அதனால பொருளாதார வரவுல பெரிய அளவுல தடையோ தடுமாற்றமோ இருக்காது. மோஸ்ட்லி நியூட்ரலா டிராவல் ஆகும். ஆனா அந்த பாகியஸ்தானம், அது மட்டும் இல்லாம இந்த 5ஆம் இடம், 3ஆம் இடம், சுயஸ்தானம் இதெல்லாம் கொஞ்சம் வீக் ஆகுறதுனால பொருளாதாரத்துல ஒரு சில தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கலாம். வரக்கூடிய பொருளாதாரத்தை நிர்வகிக்க தெரியாம, சரியா பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ண தெரியாம பொருளாதாரத்தை தண்ட விரை செலவுகளா கன்வெர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவை வரக்கூடிய பொருளாதாரத்தை முடிஞ்ச அளவுக்கு பிளான் பண்ணி கரெக்டா அதை யூஸ் பண்றது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அத்தியாவசியமற்ற செலவுகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுலயும் 9ஆம் ஸ்தானத்துல குரு பகவான் வக்ரம் ஆகுறதுனால திடீர் பாக்கிய விரயங்கள் ஏதாச்சும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்கள்ல சற்றே கவனமா செயல்படுறது நல்லது. 9ஆம் இடத்துல குரு வக்ரம் ஆகிற காலகட்டங்கள்ல அந்த தங்க அணிகலன்கள்ல ஏதாச்சும் பாதிப்புகளோ அப்படி இல்லைன்னா தங்க அணிகலன்கள் தொலைஞ்சு போறதோ இது சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு சில மைனஸான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. எனவே தங்க அணிகலன் சார்ந்த விஷயங்கள்ல சற்றே கவனமா இருக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓவராலா பொருளாதாரம் சார்ந்த வகையில வரக்கூடிய பொருளாதாரத்தை சரியா நிர்வகிக்கணும். மேலும் 6ஆம் இடத்துல சனி வக்ரமா இருக்கிறதுனால யாருக்கும் கடன் உதவி கொடுத்து மாட்டிக்க கூடாது. குறிப்பா குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயே இந்த கொடுத்தல் வாங்கல் விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்தோம்னாக்கா கடன் வாங்கி எதுலயும் மாட்டிக்க கூடாது. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் ஆகியிருக்க காலகட்டம் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, கடன் வாங்கி எதுலயாச்சும் மாட்டிருப்பாங்க. இப்படி ஏதாச்சும் ஒரு சில மைனஸான பலன்களை ஏற்படுத்தலாம். நிறைய பேருக்கு பார்த்தோன்னா கடன் சுமை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். கடன் சார்ந்த வகையில கொஞ்சம் பிரஷரா போற மாதிரி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பிரஷர் இருக்கிறது நல்லதுதான். ஏன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரஷர் வருதோ அந்த அளவுக்கு அந்த கடனை கட்டி முடிக்கணுங்கிற எண்ணம் அதிகமா உங்களுக்கு தூண்டப்படும். எனவே இந்த கடன் சுமையிலிருந்து நவம்பர் 15க்குள்ள மெல்ல மெல்ல வெளில வர ஆரம்பிப்பீங்க. அது நமக்கு ஓரளவுக்கு ஃபேவரா இருக்கு. பிரஷரான மனநிலை இருக்குன்னா அது சிறப்பு தான். அதனால அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த கடன் சுமையை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. மற்றபடி பொருளாதார ரீதியா பெருசா எனக்கு எதுவும் வீக்கா தெரியல. வரக்கூடிய பொருளாதாரத்தை சரியா நிர்வகித்து அத்தியாவசியமான செலவுகளை மேற்கொள்றது நல்லது. ஏன்னா சுயஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிற காலகட்டங்கள்ல புத்தி தடுமாறி தேவையற்ற நிறைய விரை செலவுகளை பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அத்தியாவசியம் இல்லாத பொருட்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஆகவே புத்தி சாதுரியத்தோட தேவையான பொருட்கள், தேவையான அத்தியாவசியமான விஷயங்கள் இதுல மட்டும் உங்களுடைய செலவை மேற்கொள்றது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தா குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல 2ஆம் இடம் பெரிய அளவுல பாதிப்படையில, ஆனா 3ஆம் இடம் 5ஆம் இடம் பாகியஸ்தானம் இது சற்றே வீக் ஆகுது. அதுலயும் சுயஸ்தானம் ரொம்ப வீக் ஆகுது. சுயஸ்தானத்தில் ஆல்ரெடி கேது குரு பகவானுடைய வக்ர பார்வை இதெல்லாமே கொஞ்சம் மைனஸா தான் இருக்கு. அதுலயும் 7ஆம் இடத்துல கேது பகவான். எனவே குடும்ப வாழ்க்கையை பொறுத்தளவுல சற்றே விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது. சுயஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்கள் மேல அதிகமா கோவப்படுறது, தேவையில்லாத வாக்குவாதங்களுக்கு ஆளாக்கப்படுறது இது சார்ந்த வகையில ஒரு சில குழப்பங்கள் வந்துட்டு போகலாம். முடிஞ்ச அளவுக்கு குடும்ப சூழ்நிலையை அமைதியா பராமரிக்கிறதுக்கு முயற்சிகள் எடுக்கணும். குறிப்பா பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டத்துல 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல வக்ரம் ஆகிறாரு. எனவே தாய் தந்தையார் சார்ந்த விஷயங்கள்ல சற்றே பொறுமையோடு கவனமா செயல்படுறது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பா தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே குடும்ப வாழ்க்கையை பொறுத்த அளவுல 2ஆம் இடம் பாதிப்பு ஆகல. 2ஆம் இடம் கொஞ்சம் ஃபேவரா தான் இருக்கு. அதனால பெரிய அளவுல குழப்பமான சூழ்நிலை எதுவும் ஏற்படாது. எல்லாத்தையும் நீங்க நியூட்ரல் பண்ற மாதிரியான ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் தான் இருக்கும். அதுலயும் நவம்பர் 15 வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமை காத்து செயல்படுறது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிடாம கொஞ்சம் சுய கட்டுப்பாடோட செயல்படுறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அந்த நேரத்துல நிறைய பேருக்கு உணர்ச்சி வசப்பட்டு கோபம் அதிகமா வரும். ஏன்னா சுயஸ்தானத்துல கேது இருக்கிற காலகட்டத்துல அதுலயும் குரு பார்வை குறைந்த காலகட்டம் அப்படிங்கிறதுனால உணர்ச்சி வசப்படுவீங்க. அதிகமா கோபம் வரும். சின்ன விஷயத்துக்கு கூட மனசு தாங்காம
சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லி நீங்களும் வருத்தப்பட்டு மற்றவர்களையும் வருத்தப்படுத்துறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த விஷயங்கள்ல சற்றே கவனமா செயல்படுறது நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மனதை அமைதிப்படுத்தி வச்சுக்கோங்க. மனசுல ஏதாச்சும் ஒரு விஷயம் அசை போட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மனசுல அசை போட்டுக்கிட்டே இருக்கிற அந்த ஒரு விஷயம் உங்களை அதிகமா பேச தூண்டும். எனவே இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்னு எனக்கு தோணுது. இது மட்டும் கொஞ்சம் நம்ம சீர்படுத்திக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக திருமண முயற்சியை இந்த காலகட்டங்களில் செயல்படுத்தலாமா அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவா 9ஆம் இடத்துல குரு பகவான் சிறப்பான முறையில சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா அந்த அக்டோபர் 8ல இருந்து வக்ரம் ஆகிறாரு. ஆகவே அக்டோபர் 8ல இருந்து பிப்ரவரி 4 வரைக்கும் அந்த அளவுக்கு ஃபேவர் இல்ல. அதுலயும் மெயினா பார்த்தோம்னாக்கா நவம்பர் 15 வரைக்கும் பெரிய அளவுல ஃபேவரான பலன்களை எதிர்பார்க்க முடியாது. நவம்பர் 15க்கு பிறகு உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற ஒரு சில நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேலதான் திருமண முயற்சி சார்ந்த வகையில முக்கியமான மாற்றங்கள்லாம் ஏற்படும். முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்கள்லாம் பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேல வச்சுக்கிறது சிறப்பு. மோஸ்ட்லி பார்த்தோம்னா பிப்ரவரி 4க்கு மேலதான் இந்த திருமண முயற்சி சார்ந்த வகையில நமக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அது வரைக்கும் பொறுமை காக்கிறது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுலயும் 1 and 7ல ராகு கேது சஞ்சாரம் செய்யற காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த திருமண முயற்சியில இருக்கிறவங்க வரன்களை நல்லா பொருத்தி பார்த்துக்கணும். உங்களுடைய சுய ஜாதகத்தோட வரன்கள் கரெக்டா இருக்கா, பொருத்தம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா பொருத்தி பார்த்து உங்களுடைய லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றது சிறப்பு. முடிந்த அளவுக்கு பொறுமையோட செயல்படுறது நல்லது. மேலும் இந்த காலகட்டத்துல இந்த திருமண முயற்சியில நிறைய தடை தாமதம் ஏற்படுதுன்னு ஒரு சிலருக்கு நிறைய மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்களாம். ஆனா அதை நினைச்செல்லாம் கவலைப்படாதீங்க. எந்த அளவுக்கு தள்ளி தள்ளி போகுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான லைஃப் காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கோச்சார ரீதியா பார்க்கும்போது 1 and 7ல ராகு கேது இருக்கிற காலகட்டங்கள்ல மோஸ்ட்லி இந்த திருமண முயற்சிகளை கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. இந்த திருமண முயற்சிகள்ல கொஞ்சம் தள்ளி வைத்து நல்ல ஒரு முடிவுகள் எடுக்கிறது சிறப்பு. எந்த அளவுக்கு நமக்கு தள்ளி தள்ளி போகுதோ அந்த அளவுக்கு நமக்கு சிறப்புன்னு அர்த்தம். ஆகவே அதை நினைச்சு கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போகுதுனாக்கா அதை நினைச்சு மகிழ்ச்சி அடையுங்க. அது நமக்கு பெரிய அளவுல பாதகமான பலன்களை எப்போதுமே செய்யாது. ஆகவே திருமண முயற்சியை பொறுத்த அளவுல பொறுமை, மேலும் தொடர் முயற்சி அப்படிங்கிறது இருக்கணும். இப்ப நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேல நல்ல செய்திகளை நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் பொருளாதாரம் சார்ந்த வகையில இந்த திருமண முயற்சிக்கு நிறைய பணம் கொடுத்து யாரையும் ஏமாற வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் பணம் கொடுக்காம கொஞ்சம் நியூட்ரலா எல்லாத்துலயும் டிராவல் பண்றது நல்லது. அவசரம் காட்டாம இருந்தாலே இந்த காலகட்டம் நமக்கு திருமண முயற்சி சார்ந்த வகையில நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்ததாக திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை பார்த்தோம்னாக்கா நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்துல இந்த திருமண வாழ்க்கையில நிறைய மனக்கசப்பு. அதுலயும் பார்த்தோம்னாக்கா குரு பயிற்சிக்கு முன்னாடிலாம் நிறைய பேர் வாழ்க்கை துணையோட நிறைய சண்டை போட்டுட்டு நிறைய பேர் பிரிந்து இருந்தாங்க. நிறைய மன வருத்தமான சூழ்நிலை, நிறைய பேருக்கு வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில கவலை, இப்படி ஏதோ ஒரு வகையில வாழ்க்கை துணை சார்ந்த வகையில நிறைய மன வருத்தம், குழப்பம் இப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு. இப்ப குரு பயிற்சிக்கு பிறகு சூழ்நிலைகள் எல்லாமே ஓரளவுக்கு நியூட்ரல் ஆயிருக்கு. பாகியஸ்தானத்துல பாகிய குரு வந்ததுக்கு பிறகு சூழ்நிலைகள்லாம் பெரிய அளவுல குழப்பம் இல்லாம ஓரளவுக்கு நியூட்ரல் ஆகி பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. இப்ப மீண்டும் என்ன ஆகுதுன்னா அந்த அக்டோபர் 8ல இருந்து குரு வக்ரம் ஆகிறாரு. எனவே இந்த காலகட்டத்துல ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போகலாம். எனவே அடுத்த ஒரு 118 நாட்கள், அதுலயும் குறிப்பா பார்த்தோம்னா நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அதீத விழிப்புணர்வோட இருக்கணும். அதாவது அக்டோபர் 8ல இருந்து நவம்பர் 15 வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். முடிந்த அளவுக்கு விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோட செயல்படுறது நல்லது. மேலும் இந்த காலகட்டத்துல நடந்து முடிந்த பழைய விஷயங்களை பத்தி பேசவே கூடாது. இதுல ரொம்ப கிளியரா இருந்துக்கோங்க. மோஸ்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல நடந்து முடிந்த பழைய விஷயத்தை பத்தி பேசி பேசி தேவையில்லாத குழப்பங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல முடிஞ்ச அளவுக்கு அமைதி காக்குறது நல்லது. நடந்து முடிந்த பழைய விஷயங்களை பத்தி பேசாம இருக்கிறது சிறப்பு. மேலும் சுயஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது. சுயஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு சந்தேக குணம் அப்படியே மேலோட்டமா எட்டி பார்க்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு. அடுத்தது 7ஆம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு. குரு பகவான் வக்ரம் ஆகிறார் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்துல வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஏதோ ஒரு வகையான மன வருத்தங்கள் மேலோட்டமா தென்படுற மாதிரி இருக்கும். அதாவது உடல் ஆரோக்கியம் சார்ந்து இருக்கலாம், அப்படின்னா உடைய நடத்தை சார்ந்து இருக்கலாம், அப்படின்னா சின்ன ஒரு விஷயம் விளையாட்டா பேச போய் அது ஏதோ தேவையில்லாத ஆர்குமெண்ட் ஆகி கொஞ்சம் மன வருத்தமான சூழ்நிலைக்கு அதை இழுத்துட்டு போறதுலாம் வாய்ப்பு இருக்கு. எனவே அக்டோபர் 8ல இருந்து பிப்ரவரி 4 வரைக்கும் சற்றே பொறுமையா நிதானமா சகிப்புத்தன்மையோட விட்டு கொடுத்து செயல்படுறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனா குரு பகவான் பாகியத்துல தான் இருக்காரு. பின்னோக்கிலாம் டிராவல் ஆகல. நட்சத்திரங்களுக்குள்ள மட்டும் தான் ஒரு சில டிஃபரன்ஸ் ஆகுறாரு. அதனால பெரிய அளவுல குழப்பங்களை ஏற்படுத்த மாட்டாரு, பெரிய அளவுல பிரச்சனைகளை ஏற்படுத்த மாட்டாரு. சூழ்நிலைகள் எல்லாமே மோஸ்ட்லி கண்ட்ரோலா இருக்கும். சுயஸ்தானம் மேலும் 3ஆம் இடம் 6ஆம் இடத்துல சனி வக்ரம், இந்த காம்பினேஷன் தான் சற்றே குழப்பமான மனநிலை ஏற்படுத்துது. ஏதோ ஒரு பழைய விஷயத்தையே நினைச்சு அசை போட்டுட்டே இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலை ஏற்படுத்துது. இதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுலயும் பார்த்தோம்னா பிப்ரவரி 4க்கு மேல சிறப்பான ஒரு புரிதலும் நல்ல ஒரு மாற்றமும் நிச்சயமா காத்துக்கிட்டு இருக்கு. அதனால இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல சாதாரண விஷயத்துக்கு மன வருத்தத்தை தரக்கூடிய வார்த்தைகளை வெளிவிடாம இருக்கணும். ஏன்னா இது பிப்ரவரி 4க்கு மேல உங்களுக்கே ரிப்பீட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. நீ என்ன வார்த்தைகளை விடுறீங்களோ அது உங்களுக்கே ரிப்பீட் ஆகும். அதாவது நீங்க சொல்ற வார்த்தைகள் அவங்களை உண்மையிலேயே காயப்படுத்திட்டுனாக்கா அதை நினைச்சு பிப்ரவரி 4க்கு மேல நீங்க தான் வருத்தப்படுவீங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு அமைதியா செயல்படுங்க, பொறுமையோட செயல்படுங்க. அதுதான்
இதெல்லாம் நிச்சயமா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். அடுத்ததா குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த பாகியத்துல குரு வந்ததுல இருந்து குரு பகவானுடைய பார்வை 5ஆம் இடத்துல. எனவே நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில ஒரு நல்ல செய்திகள்லாம் வெளிப்படுறதுக்கு அப்படியே மேலோட்டமா ஆரம்பிச்சிருக்கும். அதையும் பார்த்தோம்னா 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல வக்ரமா இருக்காரு. அது சற்றே ஒரு சில தடை தாமதத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த மருத்துவ பரிசோதனைகளோட இந்த குழந்தை பாகியத்துல ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கலாம். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன தடுமாற்றங்கள், தடை தாமதங்கள், குழந்தை பாகியம் சார்ந்த வகையில மன வருத்தங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம். அக்டோபர் 8க்குள்ள குழந்தை பாகியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். அதுலயும் மெயினா பார்த்தோம்னாக்கா நவம்பர் 15 வரைக்கும் நமக்கு இந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில ஃபேவரா தான் இருக்கு. அக்டோபர் 8ல இருந்து நவம்பர் 15 வரைக்கும் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவரா தான் இருக்கு. ஆனா அக்டோபர் 8ல இருந்து மருத்துவ செலவுகளோட, மருத்துவ ஆலோசனைகளோட ஒரு சிலருக்கு குழந்தை பாகியத்துல நல்ல செய்திகள் கிடைக்கும். ஆனா நவம்பர் 15க்கு மேல குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சற்றே பொறுமையோட செயல்படுறது நல்லது. மேலும் தடை தாமதம் ஏற்படுதுன்னா அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய உணவு முறையில கவனம் செலுத்துங்க. அதிகமா யோசிக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. வெளியிடங்களுக்கு அதிகமா டிராவல் பண்றத குறைச்சிக்கிறது நல்லது. மேலும் தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு உங்க மனசை நீங்களே வருத்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படாம இருக்கிறது நல்லது. கரெக்டான டயத்துக்கு தூங்குங்க, கரெக்டான டயத்துக்கு சாப்பிடுங்க. இதெல்லாம் நீங்க சரிவர செஞ்சுட்டு வரும்போது குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகளை நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் தடைப்படுது, தாமதப்படுதுன்னா மருத்துவ ஆலோசனைப்படி அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நிச்சயமா நல்ல செய்திகள் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த நேரத்துல மனக்கட்டுப்பாடு அதிகமா இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தோம்னா எதையோ யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு மணிக்கணக்கா தூங்காம இருக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. அதனால கரெக்டா டயத்துக்கு சாப்பிட்டுட்டு கரெக்டா டயத்துக்கு தூங்குங்க. எதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. மோஸ்ட்லி டிராவலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் அதிகமா வெளியிடங்களுக்கு அலையிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு போகலாம். அதனால இந்த டிராவல் சம்பந்தமான விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு. இதெல்லாம் நீங்க சீர்வர பராமரிச்சுட்டு வரும்போது நவம்பர் 15க்குள்ள நல்ல செய்திகள் கிடைக்கும். நவம்பர் 15க்குள்ள கிடைக்கலனா நவம்பர் 15க்கு பிறகு அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல, ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கு. நவம்பர் 15 விட்டோம்னாக்கா அதன் பிறகு பார்த்தோம்னா பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேல நல்ல செய்திகள் கிடைக்கும். ஆனா பிப்ரவரி 4ஆம் தேதிக்கு மேல ஷோரா நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகள் நிச்சயமா கிடைச்சிடும். ஏன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி ஸ்ட்ராங்கா 9th ஹவுஸ்ல டிராவல் பண்ணுவாரு. சோ அந்த காலகட்டம் நமக்கு ரொம்ப ஃபேவர் தான். அதுலயும் 9th ஹவுஸ்ல இருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையால நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பாரு. சோ அதுவுமே நமக்கு சிறப்பு தான். 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு சில குற்றமான பலன்களை ஏற்படுத்தலாம், ஒரு சில தடுமாற்றங்களை ஏற்படுத்தலாம். மற்றபடி அது பெரிய அளவுல நமக்கு வீக் பண்ணாது. ஏன்னா ஆட்சியோடு இருக்கிற சனி பகவான் நமக்கு நல்ல பலன்களை தான் ஏற்படுத்துவார். எனவே குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நவம்பர் 15க்குள்ள நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். நவம்பர் 15 விட்டோம்னா பிப்ரவரி 4க்கு மேல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். அடுத்தாக பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல அக்டோபர் 8 வரைக்கும் நமக்கு பெருசா குழப்பம் இல்ல. பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அளவுல குழப்பம் இல்ல. 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல வக்ரம், அது ஓரளவுக்கு ஃபேவர் பண்ணுது. அது அந்த அளவுக்கு நமக்கு சிறப்பான மாற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்ல முடியல. குரு பார்வை மட்டும் நமக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால பிள்ளைகள் சார்ந்த வகையில பெரிய அளவுல வருத்தம் இல்லாம, பிள்ளைகளோட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம ஓரளவுக்கு நம்ம நியூட்ரலா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அக்டோபர் 8க்கு பிறகு சற்றே கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். அதுலயும் நவம்பர் 15க்கு பிறகு பிள்ளைகள் சார்ந்த அனைத்து விஷயத்திலும் நம்ம கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு பகவானுடைய வக்ர பார்வை, மேலும் 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல ஆட்சியா அமர்ந்துருவாரு. எனவே பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், அவர்களுடைய செயல்பாடுகள் இதுல எல்லாம் சற்று கவனமா இருக்கணும். ஏதோ ஒரு வகையான ஒரு சில மன வருத்தங்கள் பிள்ளைகளால நவம்பர் 5க்கு மேல வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா பிள்ளைகளால ஒரு சில விரைய செலவுகள் வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு. எனவே நவம்பர் 15க்கு மேல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். மேலும் கோபப்படக்கூடாது. பிள்ளைகள் மேல கோபப்படாம அரவணைச்சு செயல்படுறது நல்லது. எங்கேயோ உள்ள கோபத்தை வந்து நம்ம பிள்ளைகள் மேல காட்டக்கூடாது. சோ இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது. அவை நவம்பர் 15 வரைக்கும் சூழ்நிலைகள் ஓரளவுக்கு பரவாயில்ல. நவம்பர் 15க்கு பிறகு பிள்ளைகள் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் சற்றே பொறுமையோட செயல்படுறது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல, ஆகவே படிப்பு சார்ந்த வகையில பெரிய அளவுல தடை தாமதம் அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. ஆனா சுயஸ்தானமும் 3ஆம் இடமும் கொஞ்சம் வீக் ஆகுறதுனால மாணவ மாணவிகள் ஒரு சில தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு ஆளாக்கப்படலாம். தேவையில்லாத விஷயங்கள்ல இறங்கி மன வருத்தம் அடைகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. ஆகவே படிப்பு மேல மட்டும் கவனம் செலுத்துறது சிறப்பு. அதுலயும் பார்த்தோம்னாக்கா அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்காம இருக்கணும். குறிப்பா படிப்பு சார்ந்த வகையில அவசரப்பட்டு முடிவுகள் எதையும் எடுக்கக்கூடாது, அவசரப்பட்டு மாற்றங்களையும் செய்யக்கூடாது. மேலும் இந்த படிப்பு சார்ந்த வகையில ஒரு சில பயம், பதட்டம், கவலைகள் அப்படிங்கறதெல்லாம் அக்டோபர் 8க்கு மேல இருக்கலாம். ஆகவே இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுல படிப்புல கவனம் வச்சுக்கணும். எதை நினைச்சு கவலைப்படாம ஆல்ரெடி நீங்க ஒரு பிளான் பண்ணிருப்பீங்க, அந்த பிளான்ல தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. அதுல ஒரு நல்ல ஒரு செய்தி நிச்சயமா கிடைக்கும். பிளான் அடிக்கடி மாத்திக்கிட்டே இல்லாம இருக்கிறது சிறப்பு. அடிக்கடி பிளான் சேஞ்ச் பண்றது இப்போ அட்வைசபிள் கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற பிளான தொடர்ந்து செயல்படுத்துறது சிறப்பு. மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த பொருளாதார ரீதியா படிப்பு சார்ந்த வகையில ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் வந்துட்டு போகலாம். மற்றபடி பெருசா எனக்கு ஒன்றும் வீக்கா தெரியல. மேலும் எந்த ஒரு விஷயத்திலையும் துணிந்து இறங்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இல்லாம இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்த
விஷயத்துக்காக பயப்படக்கூடிய ஒரு மனநிலை இருக்கும், பதட்ட நிலை இருக்கும். அதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஓவர் கம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. மேலும் இந்த காலகட்டத்துல மாணவ மாணவிகள் மெயினா எதுல கவனமா இருக்கணும்னா நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். ஏன்னா 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல வக்ரம், 7ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது பகவான். ஆகவே நீங்க பழகக்கூடிய நண்பர்கள் எப்படிப்பட்டவருங்க அப்படிங்கறத ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. நல்ல நண்பர்களுடைய பழக்க வழக்கம் உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும். தீய நண்பர்களுடைய பழக்க வழக்கம் நிச்சயமா உங்களுக்கு பாதிப்பான பலன்களை இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டு எதிலையும் மாட்டிக்க வேண்டாம். ஏன்னா நீங்க செய்யாத தப்புக்கு தண்டனையை நண்பர்களால் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள கவனமா இருந்துக்கோங்க. மேலும் நண்பர்களுடைய உறவு நிலையிலும் கவனமா இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைகள்ல ஈடுபடாம இருக்கிறது சிறப்பு. இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு பராமரிச்சாலே இந்த ஒரு காலகட்டத்தில் படிப்பு சார்ந்த வகையில நம்ம நல்லா கவனம் செலுத்த முடியும். சுயஸ்தானம் மட்டும் கொஞ்சம் வீக் ஆகுது. அது மட்டும் ஏதோ ஒரு வகையில மனமாற்றத்தை ஏற்படுத்திட்டே இருக்கும். கொஞ்சம் ஆடம்பரமா தேவையில்லாத விஷயங்களை செய்யறதுக்கு மனதை தூண்டிக்கிட்டே இருக்கும். படிப்பை தவிர மற்ற விஷயங்கள் மேல கவனம் செலுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனவே மனக்கட்டுப்பாடு இப்போ கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். சகிப்புத்தன்மையோட எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி டிராவல் பண்றது சிறப்பு. ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுல இந்த காலகட்டத்தில் நவம்பர் 15 வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல அனைவருமே கவனமா இருக்கணும். நீங்க எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலுமே சரி, நவம்பர் 15 வரைக்கும் அந்த அளவுக்கு அட்வைசபிள் இல்ல. ஏன்னா 6ஆம் இடத்துல சனி வக்ரமா இருக்காரு. எனவே இந்த காலகட்டத்தில் நவம்பர் 15 வரைக்கும் கவனமா இருக்கணும். அதுலயும் அக்டோபர் 8க்கு மேல கொஞ்சம் அதீத கவனமா இருக்கிறது சிறப்பு. ஏன்னா 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல வக்ரமாகிறாரு. இந்த டைம் பீரியட்ல நிறைய பேருக்கு பார்த்தோம்னா நிறைய அலைச்சல் இருக்கலாம். மேலும் தேவையில்லாத விஷயங்களால மன உளைச்சல் ஏற்படலாம். அதிகமான கோபமான மனநிலை, சகிப்புத்தன்மையற்ற ஒரு மனநிலை இதெல்லாம் வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு ஓவர் கம் பண்றது சிறப்பு. மேலும் 9ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம், 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம், 7ஆம் இடத்துல ராகு பகவான், சுயஸ்தானத்துல கேது பகவான். இந்த காம்பினேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வயிறு சம்பந்தமான விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இந்த உணவு முறைகள்ல அதீதமான கவனம் செலுத்துறது, அக்கறை செலுத்துறது சிறப்பு. உடலுக்கு ஒத்து வராத உணவு வகைகள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். மேலும் இந்த ஜீரண உறுப்பு சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருந்துக்கணும். மேலும் இந்த சிறுநீரகம் சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருந்துக்கிறது சிறப்பு. அது மட்டும் இல்லாம பெண்கள் இந்த கருப்பை சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருந்துக்கணும். 9ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம் ஆகிற காலகட்டம் அப்படிங்கிறதுனால தொடை சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாச்சும் வலிகள் ஏற்பட்டு நீங்கலாம். ஆகவே தொடை சார்ந்த விஷயங்கள்ல சற்றே கவனம் காக்கிறது சிறப்பு. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல மெயினா கவனமா இருக்க வேண்டியது நம்முடைய முகம், நம்முடைய தலை சார்ந்த விஷயங்களை கவனமா இருக்கணும். சுயஸ்தானத்துல கேது பகவானுடைய ஆதிக்கம் இப்ப அதிகரிக்க போகுது. எனவே இந்த காலகட்டத்துல முகம் சார்ந்த வகையில ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே முகத்துல கவனமா இருக்கணும். தலை சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கணும். ஒரு சிலருக்கு இந்த கழுத்து தோள்பட்டை சம்பந்தமான இடங்கள்ல ஒரு சில வலிகள் ஏற்பட்டு நீங்கலாம். அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. மேலும் 5ஆம் இடத்துல குரு பகவானுடைய வக்ர பார்வை இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த இருதயம் சார்ந்த விஷயங்கள், மேல் மார்பு சார்ந்த பகுதிகள் இதெல்லாம் சற்றே கவனமா இருக்கிறது சிறப்பு. அந்த இடங்கள்ல ஏதாச்சும் வலிகள் ஏற்பட்டு நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மெயினா அந்த உணவு சார்ந்த விஷயங்களை கவனமா இருந்துக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகுடைய சஞ்சாரம் கொஞ்சம் பலமா இருக்கு. சுயஸ்தானத்துல கேது சஞ்சாரமும் பலமா இருக்கு. எனவே முகம், தலை சார்ந்த விஷயங்கள், மேலும் இந்த வயிறு, ஜீரண உறுப்பு சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. இந்த நேரத்துல கொஞ்சம் ஹெவியான உணவுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். முடிந்த வரைக்கும் லைட்டான உணவா எடுத்துக்கிறது சிறப்பு. எளிமையா செரிமானம் ஆகக்கூடிய உணவு வகைகளை அதிகமா சேர்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பச்சை காய்கறிகள், கீரை வகைகள் இதெல்லாம் அதிகமா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்துல வியாழக்கிழமைகள்ல இந்த நான்வெஜ் சாப்பிடுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பு. மேலும் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருக்கிறது சிறப்பு. இதெல்லாம் இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை ஓரளவுக்கு நியூட்ரல் பண்ணும். ஆகவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல இப்ப நான் சொன்ன இடத்துல எல்லாம் கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கு. இதுல ஒரு சிலருக்கு ஏதாச்சும் ஒரு சில பாதகமான பலன்களை ஏற்பட்டு நீங்கலாம். எனவே இதுல கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது சிறப்பு. மற்றபடி இந்த காலகட்டத்துல மன ஆரோக்கியத்துக்கும் அதீதமான அக்கறை செலுத்தணும். ஏன்னா அந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நம்முடைய மனம் சார்ந்த விஷயங்களாலும் ஏற்படும். அதிகமா யோசிக்கிறது, அதிகமா டிப்ரெஷனா இருக்கிறது, இது சார்ந்த வகையிலும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. எனவே மன ஆரோக்கியத்துக்கும் அதீதமான அக்கறை செலுத்தணும். சுயஸ்தானத்துல கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால, அதுலயும் குரு பகவானுடைய வக்ர பார்வை சுயஸ்தானத்துல இருக்கு அப்படிங்கிறதுனால அதிகமா யோசிக்கக்கூடிய ஒரு மனநிலை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே எந்த விஷயத்தையும் டீப்பா யோசிக்கலாம் கூடாது. அப்படியே மேலோட்டமா கடந்து போறது சிறப்பு. மேலும் காலையில எந்திரிச்சு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. தினமும் தெய்வ வழிபாடு பண்றது இந்த காலகட்டத்துல சிறப்பு. காலையில குளிச்சுட்டு தினமும் தெய்வ வழிபாடு பண்ணுங்க. மேலும் உடற்பயிற்சி பண்றது, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை காலையில பண்றது, உங்களுடைய மகிழ்ச்சி, உங்களுக்கு எதெல்லாம் மகிழ்ச்சி ஏற்படுத்துமோ அந்த விஷயங்களை காலைல செய்யறது, அதெல்லாமே நமக்கு ஒரு மன ஆரோக்கியத்தை, சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வழிவகையா இருக்கும். எனவே மன ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அதிகமான கவனம் இருக்கணும். ஓவராலா அந்த குரு வக்ர பலன்களை பொறுத்தளவுல 4 முக்கியமான இடங்கள் கொஞ்சம் வீக் ஆகுது. ஆகவே இந்த காலகட்டத்துல அவசர முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள கவனம் இருக்கணும். மன ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும். கோபத்தை குறைச்சுக்கணும். பொருளாதாரம் சார்ந்த வகையில கொஞ்சம் லிமிட்டா செயல்படுறது நல்லது. மருத்துவம் சார்ந்த வகையில செலவுகள் ஏற்படுதுன்னா அதை தாராளமா செய்யுங்க. நிச்சயமா உடல் ஆரோக்கிய ரீதியா நவம்பர் 15க்கு பிறகு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த விஷயங்கள்ல மட்டும் நம்ம சற்றே கவனம் செலுத்துறது சிறப்பு. மற்றபடி மற்ற விஷயங்கள்
விஷயங்கள்லாம் நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் முடியும். அதுல எதுவும் பெருசா மைனஸாலாம் நான் எதுவும் பார்க்கல. பலன்கள் எதுவும் மைனஸா இருந்தாலுமே அது எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல நிச்சயமா நமக்கு ஃபேவரா முடியும். ஏன்னா குரு பகவான் ஒரு இயற்கை சுபர். அவர் பெரிய அளவுல பாதகமான பலன்களை பொதுவா செய்யறது கிடையாது. அப்படியே ஆரம்பத்திலே கொஞ்சம் வீக் பண்ற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் நம்மள கொஞ்சம் பெட்டரான ஒரு சுச்சுவேஷனுக்கு மாத்திடுவாரு. அதனால அதை நினைச்சு பெருசா வருத்தப்பட வேண்டாம். நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டா பெரிய அளவுல பாதகம் இல்லாம நம்ம அழகா கடந்து வந்துடலாம். எனவே மன தெளிவோட பொறுமையோட செயல்படுங்க. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.